Hi friends, இங்க பாருங்க வால்ல வந்து பென்சில் மார்க்ஸ் எல்லாம் என் பசங்க எப்படி கிறுக்கி கச்ச கச்சன்னு பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்துட்டு ஈஸியா ரொம்ப சிரமமே இல்லாம எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி வால் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதே வால் வந்து எவ்வளவு க்ளீனா இருக்குதுன்னு பாருங்க. எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ இந்த பென்சில் மார்க்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு வாஷிங் லிக்விடு, இது வாஷிங் லிக்விட் உங்கள்கிட்ட இல்லைன்னா வாஷிங் பவுடர் எடுத்துக்கலாம், சோப் பவுடரு, வினிகர் கொஞ்சம். இது வந்து ஒரு மெத்தடு. இது ரெண்டும் கலக்கி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறதையும் பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ரெண்டு மெத்தடையுமே பார்க்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக வந்துட்டு லிக்விட் ஊற்றிக்கலாம். வினிகரும் கொஞ்சம் இதிலே கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா வந்துட்டு லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கலந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெஷ்ஷில் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன டூத் ப்ரெஷ்ஷும் வச்சுக்கலாம். இல்லை இது வந்துட்டு பழைய ஒரு இந்த ப்ரெஷ்ஷு, இது ஒரு 10 rupees அந்த மாதிரி தான் வரும். இதில் பண்ணிங்கன்னா ஜாஸ்தி நிறைய சீக்கிரம் அழுக்கு வந்து சீக்கிரமே போயிடும். நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கலக்கி வச்ச லிக்விடை வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ல எடுத்து தேய்ச்சிட்டு வரலாம். பாருங்க எப்படி வந்து அந்த பென்னில் கிறுக்கி வச்சிருக்காங்க என் பசங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி போயிருக்குதுன்னு பாருங்க. நான் ரொம்ப அழுத்தம் கூட கொடுக்கல, லைட்டாக தான் ரப் பண்ணுறேன். எப்படி ரப் பண்ணுதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது இதை விட சிம்பிள். அதையும் சொல்கிறேன், அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நான் அந்த லிக்விட் வச்சு எல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டேன். மேக்ஸிமம் எல்லா இதுவுமே போயிடுச்சு. இப்போ ரஃப்பாக வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி விட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருந்த வால் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. திரும்பி ஒரு ரஃப் டவல் வச்சு தொடச்சிக்கலாம். பாருங்க எப்படி ஒரு புதுசாக பெயிண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இன்னொரு மெத்தட் கூட இருக்கு, நான் அதையும் சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், என் பசங்க ஏதோ ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஸ்கேல் வச்சு லைன் போட்டிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இதே வந்து இன்னொரு வெரி சிம்பிள் மெத்தடில் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இது வந்துட்டு காந்தி பார் சோப்பு. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது காந்தி பார் சோப்புன்னு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செவத்தில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். காந்தி பார் சோப்பு
ஒன்று தான் நான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே போடல. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி லைட்டாக தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட தேய்க்கல. பாருங்கள், இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா திரும்பியும் தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு தேய்ங்க. உங்களுக்கு கையில் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணி தேய்ங்க. அவ்வளோதான். எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் அந்த மாதிரி மெத்தட்லேயும் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வினிகர் ஊற்றி க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட் பென்சில் மார்க் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் காந்தி பார் சோப் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு ரப் பண்ணிக்குவோம். பாருங்கள், எப்படி ஒரு பென்சில் லைன் போட்டு வச்சுருந்தாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுச்சு. இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால் நாமளே வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவாக இருந்துக்குவோம். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.